வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். என் பேர் தேவிகா. நான் ஹைதராபாத்லேருந்து படித்த பாமரரில் ஒருத்தி இங்கே வந்திருக்கேன். என்னை யாருன்னு தேடுறதுக்கு இங்கே வந்திருக்கேன். அப்படி நான் தேடினப்போ எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை நான் உரைநடையாக சொல்லாமல் ஒரு கவிதையாக எழுதியிருக்கேன். ஸோ அதை நான் இப்போ வாசிக்க போகிறேன். எங்கேயோ தொலைத்து புதைத்த என்னை தேடித் திரிந்து மீட்டெடுக்க வந்தேன் இங்கே. அறிவிற்கும் மனதிற்கும் இருக்கும் இடைவெளியை அறியாமலேயே அறிவிலியாய் இறந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தேன். உடம்பிற்கும் மனதிற்கும் உள்ள மூச்சிறைக்க வைக்கும் புரண்பட்ட சமுதாய இடைவெளியை ஒரே ஒரு மூச்சு பயிற்சியால் முழுமையாக இணைத்து விட்டீர்கள். அறிவு கண்ணை கொண்டு உன் மனக்கண்ணை திற. முதலில் உன் மனம் உன்னிடம் அங்கும் இங்கும் அலைமோதி போர்க்களத்தில் பயிற்சியே இல்லாமல் உன்னை வென்ற பெருமையுடன் வெட்கமே இல்லாமல் பூரிப்படையும். முடிவில் நீ செய்தும் மௌன புரட்சிக்கு பரிசாக தன்னையே உன்னிடம் தந்துவிட்டு முழுமையாய் மறையும். துக்கமும் வெறுமையும் உடம்பை தீயாய் சுடும்போது பேரமைதியும் நிம்மதியும் அருட்பேராற்றினால் என்னை தழுவி என் தாயின் மடியில் தாலாட்ட கண்டேன். எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவியிலும் தவமாய் தவம் இருந்தாலும் கிடைக்கப்பெறாத பிரம்ம ஞானத்தை மானுட பிறவியின் மேன்மைக்கு சமூக நீதியுடன் அன்பையும் சகிப்புத்தன்மையும் முழுமையாய் கொடையளித்த மகரிஷிக்கும் அவர் செதுக்கிய அத்தனை குருமார்களுக்கும் மண்டியிட்டு இருகரம் கூப்பி என் நன்றி கடனை இப்பிறவியிலேயே முழுமையாய் செலுத்துகின்றேன். என்ன இது? அறிவின் மறுமலர்ச்சியா? அஹிம்சையின் இம்சையா? ஏற்றத்தின் அறிகுறியா? அத்வைதத்தின் ஆக்கிரமிப்பா? இல்லை இல்லை, உள்ள சமநிலையா? தேடல் முடிவில் என்னை வந்து சேர்ந்த புதையல் மகரிஷியின் அருட்பேராற்றலின் ஆளுமைதான் அது. இது ஆமாம், அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். இதுதான் அறிவு திருக்கோவில். அறிவு முழுமை ஆகுமிடம், பதிவு முழுமையும் கரையுமிடம். இந்த அருட்பேராற்றலின் காந்த பூமியில் ஒரு கையால் அருளும் மற்றொரு கையால் பொருளும் வள்ளலாய் வாரி வழங்கி நம் ஒவ்வொருவரின் கரங்களை இறுக பற்றி கருணை பொங்கும் தாய்மையின் தோழமையோடு வழித்துணையாய் வாழ்க்கையில் அருட்பேராற்றலினால் வேண்டாமை வேண்டி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட சரணாகதிக்கு 50 20 காட்டும் காயகல்ப கடாட்சத்தையும் உடலை உரமாக்கும் உடற்தவத்தையும் புறத்தை புறந்தள்ளி அகத்தை சீர்படுத்தும் அகத்தாய்வையும் உறங்கி கிடக்கும் உயிரின் உயிர்ப்பை கீழிருந்து மேலாக மேலிருந்து கீழாக முறையாய் சீர்தூக்கி உயிர்ப்பித்து புதுப்பிக்கும் மெய் ஞான ஒளி. இது சத்தங்கள் அடங்கி சத்தியத்தை நோக்கி தொடங்கும் பயணம். வாழ்க வளமுடன் வெறும் வாழ்த்துச் சொல் மட்டுமல்ல, உன் வாழ்வையை நிறைய வைக்கும் மந்திர சொல். நினைவில் நிறுத்திக்கொள். மிக்க நன்றி மற்றும் சிறப்பு நன்றி மகரிஷி அவர்களுக்கும் அத்தனை பேராசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் அனைவருக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.